நண்பர்களுக்கு வணக்கம். பிரியாணி சிண்ட்ரோம் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு அலுவலக கூட்டத்தில் ஒரு நண்பர் இதை பற்றி எனக்கு சொன்னார். அது என்ன பிரியாணி சிண்ட்ரோம்? பொதுவாக எல்லா வேலைகளையும் தாங்களே இழுத்து போட்டுக்கிட்டு செய்கிறதுங்கிறது ஒரு மனநிலை. நானே செஞ்சாதான் சரிப்படும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. நான் கூட கிட்டத்தட்ட அப்படி சிந்திக்கக்கூடியவன் தான். ஆனால் அதே சமயத்தில் ஒருத்தரே எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்கிறதுங்கிறது மிக விரைவில் நம்மளை பேர்ன் அவுட் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு சோர்வு நிலைக்கு தள்ளிடும். ஏன்னா இவ்வளவுதான் திறமைசாலியாக இருந்தாலும் நம்மளுடைய மனதுக்கும் நம்மளுடைய உடலுக்கும் ஒரு எல்லை உண்டு. அது அளவுக்கு தான் நம்மளால் அதை தள்ள முடியும். அதற்கு மேலே தள்ளும்போது அது தானாக சோர்ந்து போயிடும். அதனால் முதன்மையான நாம் மட்டுமே செய்ய வேண்டிய, நாம் மட்டுமே செய்யக்கூடிய வேலைகளை நாம் வச்சுக்கிட்டு மற்ற வேலைகளை கூட இருக்கிறவங்களோட பகிர்ந்துக்கிறது ஒரு நல்ல உத்தி. இதில் ஏற்றத்தாழ்வெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கோமே. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அவர்களுடைய வீட்டில் கணவன் மனைவி 2 பேரும் வேலை செய்கிறவங்களா இருக்காங்க. அதனால் சமையல் வேலைக்கு இன்னொருத்தரை நியமிச்சிருக்காங்க. அவங்களுக்கு நல்லா சமைக்க தெரியும். அவங்களுக்கு சமைக்க பிடிச்சிருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ரொம்ப சுவையாக சமைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் அதே சமயத்தில் அலுவலகத்துக்கு போகிறது, அது தொடர்பான பயணம், அந்த கடமைகள், அதனால் வரக்கூடிய அழுத்தம், இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது சமையலுங்கிற இந்த வேலையை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தீர்மானிக்கிறாங்க. சமையலுங்கிற வேலை மோசமானது, தாழ்வானது, இன்னொருத்தர்கிட்ட கொடுக்க வேண்டியது அப்படிங்கிற பொருளில் நான் இதை சொல்லலை. அவங்க தங்களுடைய கையில் இருக்கிற எல்லா வேலைகளையும் எடை போட்டு பார்த்து, இதில் நான் மட்டுமே செய்யக்கூடிய, நான் மட்டுமே செய்ய வேண்டிய வேலைகள்லாம் இது, அதோடு ஒப்பிடும்போது அந்த சமையலுங்கிற வேலையை நான் இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துடலாம். அது மூலமாக நான் இன்னொருத்தருக்கு ஒரு வாழ்வாதாரமும் கொடுக்குறேன், அவருக்கு ஒரு வேலை கொடுத்து சம்பளம் கொடுக்குறேன். அப்படிங்கும்போது என்னுடைய நேரம் மிச்சமாகிறது. அதை நான் இன்னொரு வேலையில் செயல்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குறாங்க. ஆனால் இப்படி இன்னொருத்தர்கிட்ட வேலையை ஒப்படைக்கும் போது முழுமையாக ஒப்படைக்க வேண்டும். அதுதான் பிரியாணி சிண்ட்ரோமோட அடிப்படை. அது என்ன முழுமையாக ஒப்படைத்தல்னா, இதை இவன் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு திருக்குறளில் வருது. அப்படி ஒரு நல்ல சமையல்காரர் சமையல் எடுத்துக்கிட்டு தொடர்ந்து போவோம். ஆனால் இந்த எடுத்துக்காட்டு எல்லாத்துக்குமே பொருந்தும். நீங்கள் அலுவலகத்தில் உங்களோட வேலை செய்கிற ஒருத்தருக்கு வேலைகளை பகிர்ந்து கொடுக்குறவராக இருக்கலாம். அந்த மாதிரியான இடத்துலையும் அதை பொருத்தி பார்க்கலாம். சமையல் எடுத்துக்காட்டில் அப்படியே தொடர்ந்து போவோம். ஸோ சமையல் வேலையை இன்னொருத்தர் செய்வது அப்படின்னு தீர்மானித்து அதிலே நல்ல திறமைசாலியான ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவர் கையில் சமையல் பொறுப்பை ஒப்படைச்சு சமையல் அறையுடைய சாவியை அவருடைய கையிலே கொடுத்து விட்டு இந்த பக்கம் வந்துடணும். அதுக்கப்புறம் நீங்கள் அவருக்கு கட்டளை இடலாம். எனக்கு காலையில் இந்த சமையல் வேணும், மத்தியானம் இந்த சமையல் வேணும், சமையலில் இந்த எண்ணெய் சேர்க்கக்கூடாது, அந்த காய் சேர்க்கக்கூடாது, அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கட்டளை இடலாம். ஆனால் சமையலுங்கிற அந்த வேலையை அவர் கையில் விட்டுடணும். நீங்கள் பின்னாடியே சமையல் அறைக்கு போய் அதை பண்ணியா, இதை பண்ணியா, தண்ணியை 2 மணி நேரம் ஊற வச்சியா, அரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சியா, இதை பண்ணியா, அதை பண்ணியான்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா 2 பிரச்சனை. ஒன்று, அவர் ஏற்கனவே திறமைசாலின்னு உறுதிப்படுத்தி தான் அவர் கையில் அதை நீங்கள் ஒப்படைச்சிருக்கீங்க. அதுக்கப்புறமும் நீங்கள் அவரை தொல்லை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அவருடைய திறமை இயல்பாக வெளிப்படாது. நம்ம முதுகுக்கு பின்னாடி இருந்து ஒருத்தர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, திருத்தம் சொல்லிக்கிட்டே இருக்காங்கும் போது இயல்பாக அவருடைய திறமை பாதிக்கப்படும். இது எல்லாருக்கும் நடக்கிறது. இன்னொரு சிக்கல், நீங்கள் எதுக்காக அவர் கையில் சமையல் வேலையை ஒப்படைச்சிங்க? வேற ஒரு வேலையை செய்யணுங்கிறதுக்காக தானே அவர் கையில் சமையல் வேலையை ஒப்படைச்சிங்க. அப்படி இருக்கும்போது அந்த வேலையும் செய்யாமல் நீங்கள் சமையல் அறைக்குள்ளே அவருடைய வேலைகளை பார்த்து திருத்தம் சொல்லிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஒன்னொன்னையும் அவர் சரியாக செய்கிறாரான்னு பார்த்து திருத்தம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய நேரம் அந்த நீங்கள் தேர்ந்தெடுத்த இன்னொரு வேலைக்கும் போகாது. உங்கள் நேரம் அங்கேயும் பயன்படாமல் இங்கேயும் பயன்படாமல் வீணாகிட்டு இருக்கு. உங்களை மாதிரி அவர் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ஒருத்தரும் ஒரு மாதிரியான சமையல்காரர்கள், ஒருத்தரும் ஒரு மாதிரியான வேலைக்காரர்கள். அவர் மோசமாக செய்தால் திருத்தலாம், மற்றபடி அவரை தன் போக்கில் செய்ய விட வேண்டும். இதுக்கும் பிரியாணிக்கு என்ன சம்பந்தம்? எதுக்காக பிரியாணி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிங்க அப்படின்னு கேட்டால், என்னோட நண்பர் சொன்ன எடுத்துக்காட்டு என்னென்னா, சில வீடுகள்லாம் முக்கியமான விழாக்கள் நடக்கும்போது அந்த வீட்டு தலைவி ரொம்ப சிறப்பாக பிரியாணி செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்களாம். ஆனால் அன்றைக்கு அந்த பிரியாணி செய்கிறதுல நிறைய வேலைகள் இருக்குது. அந்த வேலைகளை எல்லாம் செய்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம் இருக்காது. அதனால் மற்ற முக்கியமான வேலைகளை, வீட்டில் விழா தொடர்பான மற்ற முக்கியமான வேலைகளை கவனிக்கணுங்கிறதுக்காக பிரியாணியை மட்டும் இன்னொருத்தரை செய்ய விடுவாங்க. அது அவங்களோட கணவராக இருக்கலாம், அவங்களுடைய மகன் மகளாக இருக்கலாம்,
வெளியிருந்து வந்து ஒரு வேலைக்காரராகவும் இருக்கலாம். ஆனால் கொடுத்தப்புறம் பின்னாடியே போய் இந்த அரிசியை பயன்படுத்தினியா, இந்த மசாலாவை போட்டியா, இதை இவ்வளோ நேரம் இடிச்சியா, இப்படி இடிச்சியா, இதையும் சேர்த்தியா, அதையும் சேர்த்தியான்னு சொல்லிட்டு அவங்கள நோண்டிக்கிட்டே இருப்பாங்களாம். கடைசியில் அந்த பிரியாணி இவங்க சமைச்சதை போலவும் இல்லாமல், அந்த திறமசாலியான இன்னொருத்தர் சமைச்சதை போலவும் இல்லாமல் ஒரு அரைகுறையாக வந்து அமையும் அப்படின்னு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சு, அதுதான் பிரியாணி சிண்ட்ரோம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சா, நம்மளால் ஒரு முழு நம்பிக்கையோட ஒரு பொறுப்பை, குறிப்பாக பிரியாணி மாதிரியான, பிரியாணி நல்லா இருந்தால் அந்த விருந்து நல்லா இருக்கும், பிரியாணி நல்லா இல்லைன்னா அந்த விருந்து நல்லா இருக்காது. அந்த மாதிரியான ஒரு முக்கியமான பொறுப்பை நம்மளால் முழுமையாக நம்பி இன்னொருத்தர்கிட்ட ஒப்படைக்க முடியாது. அது வந்து நம்ம வேற ஒரு வேலைக்கு நேரம் ஒதுக்கலான்னு தீர்மானித்து பிரியாணி பொறுப்பை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்தாலும் நம்ம மனசு இன்னும் அந்த சமையலறையில் தான் இருக்குது, அந்த பிரியாணி சமைக்கப்படுகிற இடத்துல தான் இருக்குது. அங்கேயே போய் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒருவேளை இவர் ஏற்கனவே ஒரு தடவை பிரியாணி சமைச்சு மிக மோசமாக சொதப்பி வச்சுருக்காரு அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லப்படுகிற பார்த்து அவங்கள மேலாண்மை பண்ண, அவங்கள நிர்வகிக்கிற, அவங்கள கண்காணிக்கிற ஒரு பொறுப்பை எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லாத போது அவங்க மேலே நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை வச்சு அவங்ககிட்ட பொறுப்பை ஒப்படைக்கணும். என்ன மோசமாயிட போகுது? படுமோசமான பிரியாணியை அவர்கள் சமைத்து விட போகுது. அதனால் அதுவும் ஒரு விதத்தில் நன்மை தான். என்னென்னா, உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அடுத்த தடவை இவங்ககிட்ட பிரியாணி பொறுப்பை ஒப்படைக்கக்கூடாது. அவங்களுக்கு வேற ஒரு திறமை இருக்கும், அதை கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கலாம். அந்த மாதிரியாக சின்ன பரிசோதனைகள்லாம் செஞ்சு பார்த்து அவங்க எதில் சிறந்தவங்களாக இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அதை அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு விட்டுறணும். அதனை அவன் கண் விடல் அப்படின்னு தான் திருக்குறளில் வருது. விட்டுறணும். அவர்கள் பொறுப்பிலே முழுமையாக விடும்போது தான் அந்த பிரியாணி அவர்களுடைய பாணியிலே அழகாக வரும். யார் கண்டது? நீங்கள் சமைக்கிற பிரியாணியை விட அவங்க சமைக்கிற பிரியாணி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போகக்கூடும். அடுத்த தடவைலேருந்து நீயே பிரியாணி பொறுப்பை ஏற்றுக்கோ, நான் இந்த வேலையை கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுட்டு வந்துடக்கூடும். அதுதான் பிரியாணி சிண்ட்ரோமுடைய அடிப்படை. மறுபடியும் சொல்கிறேன், இங்கே பிரியாணி சமையல் அப்படிங்கிற எடுத்துக்காட்டெல்லாம் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காகத்தான் பயன்படுத்தியிருக்கேனே தவிர, சமையல் வேலை வந்து இன்னொருத்தர்கிட்ட ஒதுக்கப்பட வேண்டியது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த எடுத்துக்காட்டை எடுத்துக்கூடாது. அலுவலகத்தில் நம்ம எவ்வளோ வேலைகளை செய்கிறோம், அப்போது சில வேலைகளை நம்ம கூட வேலை செய்கிறவங்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டியிருக்கு. அப்படி கொடுக்கும்போது கொடுத்துட்டு மறந்துடணும். அவங்க அந்த வேலையை செய்கிறாங்களா அப்படின்னு அப்பப்போ பார்த்துக்கலாமே தவிர, பின்னாடியே போய் இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து காரில் உட்காந்துட்டு பக்கத்து சீட்டில் உட்காந்துட்டு அங்கே திரும்ப இங்கே திரும்ப இதை பண்ணு, ஸ்பீடை கூட்ட, அதை பண்ணு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியாக நாம் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது தான் இந்த பிரியாணி சிண்ட்ரோம் மூலமாக நான் கற்றுக்கிட்ட விஷயம். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கற்றுக்கிட்டேன். இப்போ திடீர்னு நினைவுக்கு வந்தது, அதை உங்களோட பகிர்ந்துக்கலான்ட்டு இந்த வீடியோ. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு வந்து இந்த பிரியாணி சிண்ட்ரோம் உண்டா? நீங்கள் வந்து முழு மனசோட ஒரு வேலையை இன்னொருத்தர்கிட்ட ஒப்படைச்சிட்டு உங்களால் அங்கேருந்து விலகி போக முடியுமா? அல்லது உங்கள் மனசு அங்கேயே போய் தூங்கிட்டு இருக்குமா? அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ் பகுதியில் சொல்லுங்கள். நன்றி.